ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. குட் நியூஸ். ரேஷன் அட்டைகளில் இருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கும் ரேஷன் கிடைக்கும். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மேலும் 2020ஆம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று சமயத்தில் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக மிகவும் தவித்து வந்தனர். இதனால் மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தை செயல்படுத்தியது. இதன் மூலமாக மக்களுக்கு அவர்களின் ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் நிர்ணயம் செய்யப்பட்ட அளவை விட கூடுதலாக இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது வரை நாடு முழுவதும் உள்ள 80 கோடி பேருக்கும் மேலான ரேஷன் கடைகள் மூலமாக உணவு தானியங்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் சமீபத்தில் தகுதியில்லாத ரேஷன் கார்டு பயனாளிகளின் பெயரை பட்டியலில் இருந்து நீக்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டது. இதனால் நிறைய பேருடைய ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் ரேஷன் கார்டு பெயர் பட்டியலில் இருந்து தகுதியில்லாதவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டு வருகின்றன. அனைத்து மாநிலங்களிலும் இந்த நடவடிக்கை இல்லை என்றாலும் பல்வேறு மாநிலங்களில் இந்த விதிமுறை கடுமையாக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை உங்களுடைய ரேஷன் கார்டில் இருந்து உங்கள் பெயரையும் நீக்கியிருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கோதுமை, அரிசி, தானியங்கள் போன்ற ரேஷன் உதவிகள் இனி உங்களுக்கும் கிடைக்கும். சில காரணங்களால் உங்கள் பெயர் நீக்கப்பட்டிருந்தால் மத்திய அரசின் ரேஷன் கார்டு பட்டியலில் உங்கள் பெயர் விரைவில் சேர்க்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்காக அருகிலுள்ள உணவு வழங்கல் துறை அலுவலகத்துக்கு சென்று ரேஷன் அட்டைதாரர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களின் நகல்களை இணைத்து சமர்ப்பிக்கும் பட்சத்தில் உங்களது பெயர் ரேஷன் அட்டையில் சேர்க்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தை செயல்படுத்தியது. இதன் மூலமாக மக்களுக்கு அவர்களின் ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் நிர்ணயம் செய்யப்பட்ட அளவை விட கூடுதலாக இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது வரை நாடு முழுவதும் உள்ள 80 கோடி பேருக்கும் மேலான ரேஷன் கடைகள் மூலமாக உணவு தானியங்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.